ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து 21வது சாப்டர் முற்பிறவி. வாங்க கேட்கலாம். முற்பிறவி. உங்கள் பிறப்பை பற்றிய உண்மை என்ன? உங்களுடைய முற்பிறப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்படி சிலர் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். சிலருக்கு தீர்க்க தரிசன சக்தி உள்ளது. அதன் மூலம் அவர்கள் ஒருவரது பிறவி ரகசியங்களை கூட கூறிவிடுகின்றனர். ஆனால் எனக்கு அத்தகைய சக்திகள் எவையும் கிடையாது. அதனால் என்னை பற்றி கூட, எனது முற்பிறவி பற்றி கூட எனக்கு எதுவும் தெரியாது. இப்படித்தான் பதிலளித்து வந்தேன். இதுதான் என்னை பற்றிய யதார்த்த உண்மை. என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டும் நான் வேண்டுமென்றே எனது முற்பிறவியின் இரகசியத்தை மறைத்துவிட்டேன் என்ற நிலை எதுவும் எனக்கு கிடையாது. ஒரு சராசரி மனிதனாகவே பிறப்பெடுத்து ஒரு சராசரி மனிதனுக்குரிய எல்லா விதமான நல்ல இயல்புகளோடும் கெட்ட இயல்புகளோடும் தான் வாழ துவங்கினேன். ஒரு சராசரி மனிதன் செய்யும் சராசரியான தவறுகளையும் நல்ல செயல்களையும் தான் நானும் செய்துள்ளேன். ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படும் வெற்றி தோல்விகள்தாம் எனது வாழ்விலும் ஏற்பட்டுள்ளன. ஒரு சராசரி மனிதனைப் போன்றே ஆன்மீகத்திலும் நுழைந்து ஆன்மீக தேடுதல்களில் ஈடுபட்டேன். ஒரு சராசரி மனிதன் சந்திக்கும் அத்தனை தோல்விகளும் எனது ஆன்மீக முயற்சிகளில் ஏற்பட்டன. ஆன்மீக அனுஷ்டானங்களில் ஈடுபட்டாலும் சித்துக்களையும் சக்திகளையும் பெறுவதில் எனக்கு ஒருபோதும் நாட்டம் இருந்ததில்லை. ஞானத்தை அடைவதில் மட்டுமே ஆர்வம் காட்டி வந்தேன். அதனால் ஞானத்தை போதிப்பவர்களை மட்டுமே தேடி அவர்களது வழிகாட்டுதல்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தேன். அதனால் அதீதமான ஆற்றல் உள்ளவர்களின் தொடர்பு எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. அவர்களை தேடி அலைந்திடவும் இல்லை. ஞான தெளிவு பெறும் வரை அத்தகைய நிலையில் உள்ளவர்கள் எவரையுமே எனக்கு தெரியாது. அத்தகைய ஆற்றல் உள்ளவர்களின் தொடர்பு தற்போதைய நிலையில்தான் ஏற்பட்டுள்ளது. அப்படி தீர்க்க தரிசன சக்தி உள்ளவர்களின் தொடர்பு கிடைத்த நிலையில் அவர்களாக முன்வந்து எனது முற்பிறவி பற்றி கூறுகிறார்கள். அவர்களில் பலரும் ஒரே விதமான செய்தியை கூறுவதால் அதையும் நம்பிக்கைக்கு உகந்ததாக எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டியுள்ளது. சிறு வயதில் மாணவனாக இருந்தபோது நாங்கள் எவராவது பள்ளிக்கு வராமல் இருந்தால் வேடிக்கையாக இப்படி கூறிக்கொள்வோம். எனக்கு காய்ச்சல் என்று எனது அம்மா கூறினார்கள். அதனால்தான் பள்ளிக்கு வரவில்லை. காய்ச்சல் என்றால் நமக்கு தெரியாதா என்ன? ஆனால் எனது முற்பிறவி பற்றி இன்று வரை நேர்முகமாக எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என்னை பற்றிய தரிசனங்களை உடையவர்கள் அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். நம்மை பற்றி எதையாவது கூறி ஆதாயம் தேடிக்கொள்ள வேண்டிய நிலையில் இல்லாதவர்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய தரிசனத்தை என்னுடைய தரப்பு உண்மையாக எடுத்து கூறவும் நான் தயாராக இல்லை. அவர்கள் என்னை பற்றி கூறியதை வெளிப்படையாக கூற முடியாததற்கு வேறு சில காரணங்களும் உள்ளன. எனது கருத்து சரியா தவறா என்று கூற முடியாது. ஆனாலும் எனக்கு இப்படி ஒரு கருத்து உண்டு. அதாவது, ஒருவன் பிறவியிலேயே ஞானியாக பிறந்துள்ளான் என்பதில் எந்த சிறப்பும் கிடையாது. அவன் ஒரு சராசரி மனிதனாக இருந்து அவனுடைய சொந்த முயற்சியினால் அவன் ஞானத்தை பெறுவதுதான் சிறப்பானது என்பதுதான் எனது கருத்தாக இருந்தது. இன்னும் ஒரு காரணமும் உண்டு. இது சம்பந்தமான ஒரு வேடிக்கை கதையை கூறுவார்கள். ஒருவனை மரத்தோடு சேர்த்து கட்டி வைத்திருந்தார்கள். அவன் தன்னை கட்டி வைத்திருந்தவர்கள் மீதெல்லாம் சாபம் கொடுத்து கொண்டிருந்தான். நான் இறைத்தூதன் என்று எவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்கள் கேட்பதா இல்லை. நான் இறைத்தூதன் என்பதை நம்பாமல் என்னை இப்படி கட்டி வைத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் பரவாயில்லை. நான் இப்படி இருந்தபடியே உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். எல்லோரும் என் முன்பு வந்து உட்காருங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் அனைவரும் நரகத்துக்குத்தான் போய்விடுவீர்கள். அவனுக்கு பின்னால் இருந்து இன்னும் ஒரு குரல் இன்னும் சப்தமாக ஒலித்து கொண்டிருந்தது. அவனை நம்பாதீர்கள். அவன் இறைத்தூதன் அல்ல. அவன் பொய் சொல்லுகிறான். எனது தூதனாக நான் அவனை அனுப்பவில்லை. இப்படி அந்த குரல் கூறிக்கொண்டிருந்தது. அந்த குரலுக்கு உரிமையானவன் இன்னும் ஒரு மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தான். இப்படி சிலர் தங்களை இறைவனாகவோ அல்லது இறைவனின் தூதுவனாகவோ எண்ணிக்கொண்டு காமெடி செய்வது. வெறும் கற்பனை கதையாக இருந்தால் பரவாயில்லை. உண்மையாகவே அப்படி நடந்து கொள்கிறார்கள். அப்படி நடந்து கொள்பவர்கள் எங்கேயோ நமக்கு தெரியாத இடத்தில் நடந்துவிட்டால் கூட பரவாயில்லை. நம் உடனேயே இருப்பவர்கள் அப்படி நடந்து கொள்ளும்போது என்ன செய்வது? என்னுடைய ஆரம்பகால ஆன்ம சாதனையின் போது அன்பர் ஒருவர் என்னுடன் நெருங்கி பழகி வந்தார். சாஸ்திரங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்தவர் என்று கூட அவரை சொல்லலாம். ஆனால் அவர் வார்த்தைக்கு வார்த்தை தன்னை பற்றி இப்படித்தான் கூறுவார். நான் இந்த உலகத்தை ஆளப்போகிறேன்.
இந்த உலகத்துக்கே நான் சக்கரவர்த்தியாகி விடுவேன். எந்த நிமிடத்திலும் என்னுடைய அபூர்வ சக்தி வெளிப்பட்டுவிடும். இப்படி அவர் 30 வருடங்களாக அவரை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார். நண்பர்தான் இப்படி என்றால் எனது நெருங்கிய உறவு வட்டத்திலும் கூட இத்தகைய செயல்பாடுள்ளவர்களையும் பார்க்க நேர்ந்தது. இந்நிலையில் தற்போது சிலர் என்னை பற்றி கூறும் தீர்க்க தரிசனங்களும் அதை போன்ற செய்திகளும் ஒன்றாகவே அமைந்து விட்டதால் அதை வெளிப்படையாக கூறி பேசுவதற்கு கூட நெருடலாக உள்ளது. ஆனாலும் இந்த நூலோடு தொடர்புடைய செய்தியாக இருக்கும் ஒரே காரணத்தினால் அதை பற்றியும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. எனது முற்பிறவியில் நான் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஏ என்ற நண்பராக இருந்ததாக ஒருவருக்கு தீர்க்க தரிசனம் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட தீர்க்க தரிசனத்தை அதை போன்ற சக்தியுள்ள சிலரும் அதையே கூறி உறுதி செய்து விட்டார்கள். இந்நிலையில் நம்முடைய கருத்துக்களினால் தெளிவு பெற்ற மருத்துவர் ஒருவருக்கு அவர் என்னை சந்திப்பதற்கு முன்னால் பி என்ற மகான் ஒருவர் அந்த மருத்துவரின் கைகளை பிடித்து கூட்டி சென்றதாக கனவொன்று ஏற்பட்டுள்ளது. அந்த மருத்துவர் குழந்தையாக இருக்கும்போது அவரை வளர்த்து வந்த ஒருவருக்கும் அதே போன்ற கனவொன்று ஏற்பட்டுள்ளது. அவரும் அந்த பி மகானிடம் இவனுடைய பெற்றோர்கள் இருவரும் இவனை என்னை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வேலைக்கு போயிருக்கிறார்கள். நீங்கள் இப்படி கூட்டி செல்லுகிறீர்களே சுவாமி என்று அந்த கனவில் கேட்டிருக்கிறார். இனி நான் அவனை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பி மகானும் கூட்டி சென்று விட்டார். அந்த மருத்துவர் நமது கருத்துக்களால் தெளிவடைந்த நிலையில் பி என்பவர் ஏன் வந்தார் என்ற கேள்வியுடன் இருந்து வந்தார். இன்னும் ஒரு குருநாதர் எவரோ இதற்கு பிறகும் வரப்போகிறார் போலும் என்ற எண்ணத்துடன் இருந்து வந்தார். இந்நிலையில் என்னை பற்றிய தீர்க்க தரிசனம் கூறியவரிடம் அது பற்றிய விபரங்களை கேட்டபோது அவர் அது பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார். அதாவது ஏ என்பவர்தான் அடுத்த பிறவியில் பி ஆக வந்துள்ளதாக கூறியிருக்கிறார். ஆனால் பி என்பவரின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது அவர் ஏ என்பவரை வணங்கி வந்ததாக தெரிகிறது. அது பற்றி விளக்கம் கேட்கும்போது பி என்பவருக்கு தான் ஏ என்பவரின் மறுபிறவி என்பது தெரியாமல் மறைக்கப்பட்டிருந்திருக்கிறது என்று விளக்கம் கொடுத்துள்ளார். மற்றைய பலரும் நம்மை ஏ என்பவரோடு மட்டுமே தொடர்புபடுத்தி தரிசனங்களை கண்டுள்ளனர். ஒரு நபருக்கு மட்டுமே ஏ மற்றும் பி என்பவர்கள் ஒருவரே என தோன்றியுள்ளது. இத்தகைய தீர்க்க தரிசனங்கள் பற்றிய செய்திகள் எனது தெளிவு நிலைக்கு முன்னமே எனக்கு கிடைத்திருக்கும் பட்சத்தில் அது என்னை பொறுத்தவரையிலும் முக்கியத்துவம் உடையதாக இருந்திருக்கலாம். ஆனால் தெளிவு பெற்ற நிலையில் நமக்கு முற்பிறவி மற்றும் பிற்பிறவி அனைத்துமே முக்கியத்துவம் இழந்து விடுகின்றது. அதனால் ஏ மற்றும் பி என்பது எவரை குறிக்கிறது என்று குழம்பிக் கொள்ள வேண்டாம். தீர்க்க தரிசனங்கள் உண்மையாக இருந்தாலும் ஒன்றுதான், பொய்யாக இருந்தாலும் ஒன்றுதான். ஞான தெளிவு மட்டுமே முக்கியமானது. இந்த ஞான தெளிவை வழங்கும் சக்தி தெய்வங்களுக்கு கூட கிடையாது. ஏனெனில் ஞான தெளிவு என்பது ஒரு சக்திமிக்க அடைவு நிலை அல்ல. நமது அறிவின் மனதின் இயலாமையை புரிந்து கொள்வதுதான் இந்த ஞான தெளிவு ஆகும். நம்முடைய இயலாமையை மனோரீதியான இயலாமையை புரிந்து கொள்ளும் நிலையில் நமது மனதே வேறு பரிமாணத்தில் இயங்கி நம் அனைவரையுமே நடமாடும் தெய்வங்களாக்கி விடுகின்றது. ஏ மற்றும் பி என்பவர்கள் யார் என்பதை கண்டு கொள்ள அக்கறை எடுக்காமல் இந்த சி என்ன கூறுகிறார் என்பதை மட்டும் உங்களுக்குள் எடுத்துக்கொள்வதுதான் முக்கியமானது. நாம் பரிசீலித்து பார்க்கக்கூடிய உண்மைகளை மட்டும் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டால் போதுமானது. அமானுஷ்ய செய்திகளை நம்மால் பரிசீலித்து பார்க்க முடியாது. அவை நமது நடைமுறை செயல்பாட்டுக்கு எந்த வகையிலும் உதவி புரிய போவதில்லை. கர்மா, கர்மவினை, பிறவிகள், பாவ புண்ணியங்கள் ஆகியவை அனைத்தும் நம்மால் பரிசீலித்து பார்க்க முடியாத நிலையிலேயே அமைந்துள்ளன. அவற்றில் கிடைக்கும் உள்ளார்ந்த செய்திகளை மட்டும் தெரிந்து கொள்வதே நமக்கு போதும். நமக்கு ஏற்பட்ட பிராரப்தம் என்னும் சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் நன்மை மிகுந்த ஆகாமிய கர்மங்களாக எதிர்கொண்டு தேர்ச்சி பெற்ற நிலையில் நிஷ்காமிய கர்மத்தில் நாம் அனைவருமே நிலை கொள்வோமாக. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகம் இதோடு நிறைவடைகிறது. இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு சாப்டரையும் நான் வாசித்து காட்டிய விதம் உங்களுக்கு சரியான அர்த்தம் புரியாமல் ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தால் இந்த புத்தகத்தை ஒருமுறை வாங்கி படித்து இதிலுள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீ பகவத் ஐயாவின் மற்ற புத்தகங்களின் விவரங்களையும் புத்தகம் கிடைக்கும் இடங்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.